தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவர் பேசும்போது ஏற்கனவே என்ன பேசினாரோ அதே மாதிரி பேசுகிறாரு. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படிலாம் சொல்கிறாரு. அதாவது தாவேக்காவை பற்றி இந்த நேரத்தில் கருத்து சொல்கிறதுன்றது நம்ம மல்லாந்து படுத்துட்டு எச்சிட்டு துப்பிக்கிற மாதிரி, கண்ணாடி முன்னாடி நம்மளே ஒரு கல் எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி, மனித நாகரிகத்திற்கு எந்த இடத்திலும் தொட்டு பார்க்க முடியாத அளவிற்கு கூட தன்னை வளர்த்து கொள்ளாத ஒரு இயக்கத்தை பற்றி என்னுடைய வயதிற்கொத்தவர்கள் பேசுவது என்பதெல்லாம் மக்களுக்கு நம்ம செய்கிற அவமானம்னு நினைக்கிறேன் நான். அதாவது இந்த கேபரே டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த கேபரே டான்ஸ் ஹோட்டலில் உள்ளே நடக்கும். இதை சில கதாநாயகன்லாம் ரோட்டில் நின்று அந்த கேபரே டான்ஸை வேறு மாதிரி ஆடிட்டு உடனே கல்லா கட்டணும்னு முடிவு பண்ணுறது தான் இந்த மாதிரி கட்சிகளுடைய துவக்கமும் முடிவும். இப்போது தமிழ்நாடு தேர்தல்னு சொல்லும்போது இன்னும் 6 மாதம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், பீகாரில் ஒரு வேளை பிஜேபி கவுந்து போச்சுன்னு வச்சுங்க, ஆட்சி அமைக்கவில்லை என்று சொன்னாலே எடப்பாடி கட்டி விட்டுருவார். பிஜேபியை கண்டிப்பாக கட்டி விட்டுருவார். பீகாரில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கூட்டணி என்பது அதிமுகவோடு இருக்காது என்பதை எழுதி வச்சிங்க, வேலை காமிச்சிருவார். ஏனென்றால் நிர்பந்தத்தின் பேரில், வற்புறுத்தலின் பேரில், அச்சத்தின் பேரில் கூட இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. இப்போது அதிமுக இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, பிஜேபி கட்டி விடுங்க, மீதி கட்சி திமுக திகாவோ பாமகவோ. பாமகவில் ஒரு பெரிய பிரச்சனை, அப்பாவுக்கு பையன் ஓட்டு போட வேணாங்கிறாரு, பையனுக்கு அப்பா ஓட்டு போட வேணாங்கிறாரு. நான் வளர்த்து விட்டு தருதல அயோக்கியங்கிறாரு. அவர் மனசு குழம்பி போய் பேசுகிறாருங்க. உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போய் அவனே அவன் ஆளை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கான். அந்த சமுதாயம் தனக்கு இருந்த மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் 2 பேருடைய நடவடிக்கைகளால் இழந்து விட்டதுன்னு சொல்லுங்கள், இழந்து வருகிறதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இழந்து விட்டதுன்ற நிலைமையில் அதனுடைய வாக்கு சதவீதம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ எல்லா கட்சிகளும் இணைந்து வருகின்ற நேரத்தில் பிஜேபி என்ன பண்ணுறாங்க, போன வாட்டி கூட்டணி கட்சியாக 10-12% ஓட்டு எடுத்துகிட்டு எங்ககிட்ட 12% இருக்குன்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது எடப்பாடிக்கு ஆழமாக தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரு 6 மாதத்தில் அப்படி ஒரு மாற்றம் வருமானால், பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டு சேருமானால் விஜய் யார் கூட போய் நிற்பார்? விஜய்க்கு எல்லாரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கல்ல, எல்லோருமே ஒரு 20 வயதுக்குள்ள வாக்காளர்கள். இந்த 20 வயதுக்குள்ள வாக்காளர்கள்லாம் முதல் முறை வாக்களிக்க போகிறான். அவன் எல்லாமே இந்த எஸ்ஐஆரில் என்ட்ரி போட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி முதல்ல அவன் தன்னை வாக்களிப்பதற்கு தகுதி உள்ளவனாக மாற்றிக்கணும். அந்த ஓட்டு வந்தால் தான் இவருக்கு பர்சன்டேஜே. 35-40 வயசு உள்ளவங்க தாவேக்காவை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள்.